ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 9 ஆடி வெள்ளி இன்றைய தினம் கருட பஞ்சமி. இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு முறை உச்சரித்தா போதும். எல்லா விதமான செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பம் மேல்நிலைக்கு போகிறத தடுக்கவே முடியாது. அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மந்திரம், அதை எப்போ சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாம். இறைவனோட பெயர்களை எப்போவாவது துதிக்கிறவங்களை விட அந்த இறைவனுக்கே சேவை செய்யக்கூடியவங்களை அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லுவாங்க. அப்படி பெருமாளுக்கு சேவை செய்யக்கூடிய பல பேர் இருந்தாலும் பெரிய திருவடி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கருடாழ்வார் முதன்மை சேவகர், அப்புறம் முதன்மை சீடராக விளங்குகிறார். அவருக்குரிய ஒரு சிறப்பான நாள் தான் இந்த கருட பஞ்சமி. பெருமாளோட வாகனமாக திகழக்கூடியவர் தான் கருட பகவான். அவருக்குன்னு ஒரு புராணம் இருக்குதான். அந்த புராணத்தை பெருமாளே கருடன் கிட்ட சொன்னார் அப்படிங்கிற மாதிரி புராணங்களில் இருக்குது. கருடன் இந்த காலத்திலையும் விசேஷமான கோவில்களோட கும்பாபிஷேகம் நடக்கும்போதெல்லாம் வலம் வருவார். அவ்வளவு சக்தி வாய்ந்த கருடரை கருட பஞ்சமி அன்னைக்கு நம்ம வழிபடும் போது பல பலன்களை பெற முடியும். கருடர் தன்னோட தாயை காப்பாற்றுறதுக்காக புத்திசாலித்தனமாக செயல்பட்டதை பார்த்து பெருமாளே வியந்து போய் கருடருக்கு தன்னோட வாகனமாக இருக்கக்கூடிய வரத்தை கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட கருடரை நம்ம வழிபாடு செஞ்சோன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரோட ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகமாகும். சிவன் வழிபாட்டில் நந்திக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு பெருமாள் வழிபாட்டில் கருடருக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். பெருமாள் ஆலயத்துக்கு போகிறவங்க கருடரை வணங்கினதுக்கு அப்புறம் தான் பெருமாளை தரிசனம் பண்ணணுமா. அப்போ தான் பெருமாளோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட கருடர் அவதரித்த தினமாக இருக்கக்கூடிய கருட பஞ்சமி இந்த நாள் ரொம்ப சிறப்பாக விளங்குது. பெருமாள் தன்னுடைய வாகனமாக கருடரை ஏற்றுக்கிட்ட நாளும் இந்த கருட பஞ்சமி தானா. அப்படிப்பட்ட கருட பஞ்சமி நாள் அன்னைக்கு காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் பெருமாளோட ஃபோட்டோவை எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் வீடுகளில் கருடாழ்வார் ஃபோட்டோ இருக்கும். அப்படி ஒருவேளை கருடாழ்வார் ஃபோட்டோ இல்லையா, பெருமாள் கூட கருடாழ்வார் இருந்தாலும் சரி, அதுவும் இல்லைனாலும் பரவாயில்லை, உங்கள் வீட்டில் பெருமாள் ஃபோட்டோ என்ன இருக்கோ அதை சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பெருமாளோட ஃபோட்டோவுக்கு துளசி மாலை சாற்றி மனதார வழிபடணும். முடிஞ்சவங்க அன்றைய தினம் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கருடரை தரிசனம் செஞ்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி கருட பகவானை வழிபாடு செய்யும்போது அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சு அவரை வலம் வரணும். அன்றைய தினம் முழுவதும் முடிஞ்சவங்க விரதம் இருக்கலாம். கருடருக்கு கொழுக்கட்டை நைவேத்தியமாக செஞ்சு வச்சு படைச்சி வழிபாடு செய்யணும். ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை மனசார உச்சரிக்கணும். இப்படி செய்கிறது மூலயமா கருடனோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். அவரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது மூலயமா செல்வ செழிப்பு அதிகமாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகமாகும். பங்காளி சண்டை, சொத்து பிரச்சனை இது எல்லாமே தீரும். உடலில் ஏதாவது விஷ பாதிப்புகள் இருந்துச்சுன்னா கூட அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். மிக எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த இந்த ஒரு கருட பகவானுக்கு உகந்த கருட பஞ்சமியை நம்ம தவற விடவே கூடாது. பெருமாளோட அனுகிரகமும் கருட பகவானோட அனுகிரகமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், கருட பஞ்சமி. இன்னைக்கு பஞ்சமி திதியும் இருக்குது. பஞ்சமி தேதினா நம்ம ஞாபகத்துக்கு வர்றது யார்? வாராகி அம்மன். வாராகி அம்மனோட வழிபாடையும் நீங்கள் செய்யலாம். எல்லா மாதமும் பஞ்சமி தேதிக்கு நீங்கள் வாராகி அம்மனுக்கு எப்படி வழிபாடு செய்வீங்களோ அதே மாதிரி வழிபாடு செய்யுங்க. வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்க நிலத்துக்கு சொந்தமான ஒரு அதிபதி. அதனால் நிலத்திலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே நீங்கள் வாராகி அம்மனுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிழங்கு வகைகள். எந்த கிழங்கு வகைகள்லாம் நிலத்திலேருந்து கிடைக்குதோ அதில் ஏதாவது ஒரு கிழங்கு வகையை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வாராகி அம்மனுக்கு நைவேத்தியமாக செஞ்சு வச்சு படைக்கலாம். வாராகி அம்மனுக்கு உளுந்து வடை ரொம்ப ரொம்ப பிடிச்சது. மாதுளம்பழத்தை வாங்கிட்டு வந்து அதை அப்படியே படைக்காமல் மாதுளம்பழத்தை முத்துக்களாக உரித்து அதில் தேன் ஊற்றி அதை நீங்கள் வாராகி அம்மனுக்கு படைக்கணும். உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் வாராகி அம்மன் சன்னதி இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய வாராகி அம்மனுக்கு உங்கள் கையால் புடவை வாங்கி கொடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப உக்கிரமான தேவதையாக காட்சி அளித்தாலும் பழகிறதுக்கு குழந்தை மாதிரி. நீங்கள் அன்பு பாசம் வச்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய வரத்தை அள்ளி கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு நாள் திரும்ப அமையுமா அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம்தான். உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்க, இன்றைக்கி ஆடி வெள்ளி. மகமாயி, அம்பாள், அம்மன், குலதெய்வம் எல்லாருக்கும் உகந்த நாள். இந்த நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யலாம், அம்பாள் வழிபாடு, அம்மன் வழிபாடு செய்யலாம். கருட பஞ்சமி கருட பகவானை வழிபாடு செய்யலாம். பஞ்சமி திதி வாராகி அம்மனை வழிபாடு செய்யலாம். இப்படி ஒட்டுமொத்த தெய்வங்களுக்கும் உகந்த இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது அடுத்த வருடம் கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா அடுத்த வருடம் கருட பஞ்சமி பஞ்சமி தேதியில் தான் வரும்.
ஆனால் வெள்ளிக்கிழமையில் வருமா, ஆடி வெளியில் வருமா அப்படிங்கிறது தான் சந்தேகம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய மற்ற கிழமைகள் கூட வரலாம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய, பேசக்கூடிய, செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். அதனால் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் கருட பகவானையும் பெருமாளையும் நினச்சி மனசார சொல்லுங்கள். அப்படி சொல்கிறது மூலயமா இந்த கருட பஞ்சமியை முழுசாக வணங்கின பலன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை பெருமாள்கிட்டையும் கருட பகவான்கிட்டையும் வைங்க. அது என்ன மந்திரம்? ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதாபுத்ராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச ஹஸ்தாய பகு பராக்கிரமாய பக்ஷிராஜாய சர்வவக்கிர சர்வதோஷ விஷசர்ப்ப விநாசனாய ஸ்வாகா. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கடினமான மந்திரம் மாதிரி தெரியும். கருட பகவானுக்குரிய மந்திரங்கள்லேயே இது ரொம்ப விசேஷமான மந்திரம். ஒருவேளை இந்த மந்திரத்தை உங்களால் மனப்பாடமாக சொல்ல முடியலையா, பார்த்து படிங்க. ஒரு முறை விளையாட்டாக படித்தா கூட போதும். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு பெருமாள்கிட்டையும் கருட பகவான்கிட்டையும் உங்கள் வேண்டுதல் சொல்லுங்கள். குடும்ப ஒற்றுமை அதிகமாகணும், பங்காளி சண்டை தீரணும், சகோதர சகோதரிகள் பாசம் அதிகமாகணும், வீட்டில் கணவன் மனைவி கடையில் ஒற்றுமை மேலோங்கணும்னு சொல்லி பலவிதமான விஷயங்கள், பலவிதமான வேண்டுகள் சொல்லுங்கள். சொத்து சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமாக பிரச்சனை இருக்குது, இல்லை கோவிலில் திருப்பணிகள் சம்பந்தமான வேலைகள் இழுபறியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் கருட பஞ்சமி தினத்தன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்லலாம். கருட பஞ்சமி தினத்தில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு கருட பகவானையும் பெருமாளையும் வழிபடுறவங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நாக சர்ப்ப தோஷங்களோட தீவிரத்தன்மை குறையுமா, அது மூலயமா நல்ல பலன்கள் ஏற்படும். வீட்டில் விஷப்பாம்புகள், பூச்சிகள் இது நுழையாமல் தடுக்கும். கண் திருஷ்டிகள், துஷ்ட சக்திகளோட பாதிப்பு இது மாதிரிலாம் ஒழிஞ்சிடும். மனசுக்கு இனிய வாழ்க்கை துணை, நிறைவான செல்வம், புகழ் இது எல்லாமே கிடைக்கும். உடலில் விஷ பொருட்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் பாதிப்புகள் நீங்கி உடல் பழைய நிலைக்கு போகும். எதையும் சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கை கண்டிப்பாக உண்டாகும். மன வலிமை கிடைக்கும். இப்படி பல அம்சம் பொருந்திய இந்த ஒரு கருட பஞ்சமியை நீங்கள் தவற விடாதீங்க. அதே மாதிரி எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது, தேவையில்லாத பயம், மனக்குழப்பம், பதட்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, கண் திருஷ்டி இருக்குன்னு நினைக்கிறவங்க இன்றைய தினம் வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க. வாராகி அம்மனை தொடர்ந்து யார் ஒருத்தவங்க ஒரு மாதமும் வரக்கூடிய பஞ்சமி திதியில் வழிபட்டுட்டு வராங்களோ அவங்களுக்கு எதிரிகள் தொல்லையே இருக்காதான். செய்வினை, பில்லி, சூனியம் இது மாதிரி விஷயங்கள் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா வாராகி அம்மன் அது எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக நின்று அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்கள் கிட்ட வராமல் தடுத்துடுவாங்க. இன்றைய தினம் கருட பஞ்சமி கருட பகவான் பெருமாளை வணங்குறது மட்டும் இல்லாமல் கௌரி தேவியையும் வணங்கணும். அதுவும் கூடுதல் சிறப்பு. இப்போ நாம் சொல்லிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கருட பஞ்சமி தினம் இன்றைக்கி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.